கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தியான தலைப்பு தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தல். வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் அநேக சிந்தனைகளும் தீர்மானங்களும் நம் உள்ளத்தில் எழுந்து நம்மை வழிநடத்துகின்றன. ஆனால் அவைகள் தேவனுடைய சித்தமா, தேவனுக்கு பிரியமானவைகளா என்று நாம் சிந்திக்கிறோமா? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ வேதனை. நம்முடைய சிந்தனைகள் வேறு, தேவனுடைய பார்வை வேறு. மனிதன் ஒரு காரியத்தை பார்ப்பதற்கும் அதே காரியத்தை தேவன் பார்க்கும் விதத்திற்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவர் ஒவ்வொரு மனிதன் மீதும் வைத்திருக்கிற திட்டங்களும் செய்கிற செயல்களும் தவறுக்கும் பாவத்திற்கும் குருட்டுத்தனத்திற்கும் எதிரானவைகளும் அவைகளுக்கு விலகி இருத்தலுமாயிருக்கிறது. தேவனுடைய நடத்துதலை நம்முடைய ஞானத்தால் புரிந்து கொள்ள முடியாத நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியை பெறும் பொழுது நம்முடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். எனவேதான் கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது, உம்முடைய சித்தம் பூமியிலும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க சொன்னார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய சித்தத்தின்படியே இருக்க வேண்டும் என்று ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆமென்.